ரைட்டுன்னு உடனே ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தானே, உடனே பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன், இது வீடு யாருன்னு ஸ்ரீகாந்த் வீடு, காலில் போய் தூக்கியிருக்காங்க. நமக்கு வந்த தகவல் என்னென்னா, போலீஸ் போய் கேட்கும்போது போலீஸ்கிட்ட சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல ஸ்ரீகாந்த், அதனால தான் போலீஸ் காட் வைல்டு, தூக்கின்னு போயிட்டுருக்காங்க. தூக்கின்னு போனால் போயிட்டு விசாரிச்சிருக்காங்க எல்லாமே. இல்லை நான் எதுவும் பண்ணல இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்னன்னா வந்து போலீஸ் வந்து என்கொயரி பண்ணி, நான் அந்த படத்தில் நடித்தேன், எனக்கு காசு கொடுக்காம அதுக்கு பதிலாக வந்து எனக்கு ட்ரக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுத்து என்னை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டார், எனக்கு ட்ரக் பழக்கமே இல்லை, நான் இவருக்கு மூலமாக தான் கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னடான்னு பார்த்தா சரி எதுக்குன்னா எனக்கு காசு கொடுக்குற பண்ணால் அதுக்கப்புறம் எங்கிட்டேருந்தே காசு வாங்கிட்டார் மிரட்டி அப்படின்ற மாதிரி அவர் தகவல் கொடுத்துருக்காரு அங்கே போலீஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா பார்த்து போலீஸ் இவனை என்கொயரி பண்ணியிருக்காங்க, யார் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் என்கொயரி பண்ணப்போ, நீ ட்ரக்ஸு வந்து வாங்கி நீ யூஸ் பண்ணி இல்லை வேறு யாருக்குன்னா சப்ளை பண்ணியிருக்கேன்னு பார்த்தா இவர் யாருக்கும் கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, 250 கிராம்ஸ் இன்னும் வந்து அவன் மூலமாக வந்திருக்கு எனக்கு ட்ரக்ஸ் அப்படின்னு இருக்காரு. அதாவது அவர் யூஸ் பண்ண அந்த 40 கிராம்ஸ்க்கு வந்து காசு கொடுத்துருக்காரு, மீதிலாம் வந்து அவன் காசுக்கோசம் அவன் வந்து பண்ணியிருக்கான் போல. ஓகே. இதில் ஒன்றுன்னா ஒரிஜினல் ட்ரக்கே தான் கொடுக்குறானா இல்லை வேறு எதுனா கூட கொடுக்குறானா யாருக்கு தெரியல. ஓகே, ஆமாம், அது ஒரு விஷயம். ட்ரக்ஸ்லேயே வந்து இவங்க சொல்கிற கொக்கைன்னு சொல்கிறாங்க சார். கொக்கைன்றது பேஸ் எதுலேருந்து வருதுன்னா கொக்கோ லீஃப் இருக்கு இல்லைங்க, ஆமாம், அதில் தான் செய்வாங்க, கொக்கோலேருந்து தான். அந்த கொக்கோ லீஃப்லேருந்து வர்றது தான் வந்து அதில் வந்து எடுப்பாங்க.